அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்த கோடிகளே, பாச நெஞ்சங்களே, கலியுக கடவுள் மகன் மாசியானந்தா உங்களை தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். ஜெய் ஜெய் ஆனந்தா, அஜய் ஜெய் ஆனந்தா, அஜய் ஜெய் ஆனந்தா. உங்கள் வாழ்வு வளம் பெற, உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெற, அருள்மழை பொழிய உங்கள் மகன் மாசியானந்தா உங்களை தேடி வருகிறார். ஜெய் ஜெய் ஆனந்தா, அஜய் 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 ஜெய் ஆனந்தா. ஸ்டாப் இட். அஜய் ஆனந்தா. நிறுத்துங்கடா. ஐய் முடியோ முடியோ. என்ன நடக்குதுங்க? என்ன தாய், என்ன அநியாயம் இது? எது அநியாயம்? சமய பிரச்சாரம் செய்வதை தடுப்பது அநியாயம் தானே? நீ செஞ்சிட்டு இருக்கிறது பிரச்சாரம் இல்ல, பிரச்சனை. ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பசங்களாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, வெளியில ஒரு கூட்டம் வந்து ரொம்ப சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆமா, இந்த மைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கே, போலீஸ் கிட்ட இருந்து அனுமதி வாங்கினியா? சிவ சிவா, யாரிடம் யார் அனுமதி வாங்குவது? இந்த உலகமே மகான் மாசியிடம் அனுமதி வாங்கும் போது அவர் யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும்? நீங்கள் சொல்வது விந்தையாக இருக்கிறது. நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஓகே மேடம். தாய், என்ன தாய் இது? சுமார் வண்டியில ஏத்துங்க இவங்கள. ஏறடா. மானுட ஜென்மங்களை தொடர்பா. ஜெய் ஜெய் யாரும் சொல்றத சத்தம் போடாம யாரும் போறீங்களா இல்லையா? சரிங்க. ஜெய் ஜெய் ஆனந்தா. ஏறி அண்ணா ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க. உள்ள போ. உள்ள போ. ஸ்டேஷனுக்கு போக டிரைவர் சொல்லுங்க. வந்து ஸ்டேஷன் விடு. சொல்லுங்க. கொடுங்க அத. ஃபாலோ பண்ணுங்க வண்டி. ஓகே மேடம். அந்த தினேஷ் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். என்ன பண்ணா? நீங்க அவனை அடிச்ச வெறி ஆத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பழி வாங்கிட்டான். என்ன சொல்ற? என் ஹஸ்பண்ட மீட் பண்ணிட்டான். உங்களை பத்தியும் என்ன பத்தியும் ரொம்ப தப்பா கேவலமா வத்தி வச்சிட்டான். இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. வேண்டாம், இப்ப போய் அவனை ஏதாவது சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைய வேற விதமா எல்லாருக்கும் தெரிய வச்சிருவான். ஏற்கனவே என் புருஷன் ஒரு சந்தேக பேர் வழி. இப்ப இவனால முழுக்க முழுக்க மிருகமா மாறிட்டாரு. ஈஸ்வருக்கும் உனக்கும் என்னடி உறவுன்னு என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாரு தெரியுமா? எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. மலா மலா ப்ளீஸ் ப்ளீஸ். ஈஸ்வரனை வச்சிருக்கா நான் கேட்டு கேட்டு அடிக்கிறாரு. நிஜமா அப்படி இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கணும்? என்னால இந்த சித்திரவதையை அனுபவிக்க முடியல. ஈஸ்வர், உங்களுக்கும் எனக்கும் தான் பொருத்தம். நம்ம பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதோ விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிருச்சு. எனக்கு என் வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அது நரகம் ஈஸ்வர். நாங்க இருந்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன். மலா மலா ப்ளீஸ் அவசரப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே இந்த நிமிஷமே நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் ஈஸ்வர். மலா இத பார் வேணாம். எனக்கு உங்க வீட்டுல ஓரமா இருக்க ஒரு இடம் மட்டும் கொடுத்தா போதும். மலா, நீ ஏதோ கோபத்துல இப்படி பேசுற. நான் சாகுற வரைக்கும் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும்.
நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் ப்ளீஸ். அதுக்குள்ள நீ எந்த முடிவுக்கும் போயிடாத ப்ளீஸ். நான் சொன்னா கேளு. நீ எந்த முடிவும் எடுத்துடாத ப்ளீஸ். ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, கலியுக கடவுள் மாசி ஆனந்தா கே, கலியுக கடவுள் மாசி ஆனந்தா கே, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா. சரி நீங்க அந்த சரி நான் உங்களோட அப்புறம் பேசுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசுங்க. ஓகே மேடம். டேய் என்ன கத்திட்டு இருக்க? என்ன கத்தி? வெளியில பொதுமக்களுக்கு நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உள்ள போட்டா எங்களை வேலை செய்ய விடாம இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்காக ஒரு கேஸ் போட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருக்க வேண்டியிருக்கும் தெரியல. இதை பாருங்க தாய், அவருடைய புகழை பாடுறதுக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் புகழை பாடலாம். ஏன்னா அவர் ஒரு மகான். மகானா? மனுஷனே கிடையாதுடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? தப்பா பேசாதீங்க தாய், தப்பா பேசாதீங்க. நாக்கு அழுகிடும். தப்பா பேசாதீங்க தாய். மாசி ஆனந்தா கே, மாசி ஆனந்தா கே, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, மாசி ஆனந்தா கே, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, மாசி ஆனந்தா கே, கலியுக கடவுள் மாசி ஆனந்தா கே, மாசி ஆனந்தா கே, கலியுக கடவுள் மாசி ஆனந்தா கே. எங்களை காக்க வந்த மாசி ஆனந்தா கே, ஜெய் ஜெய் ஆனந்தா சதா சுகி ரகு. பாவங்கள் ஓடட்டும், புண்ணியங்கள் கூடட்டும். எங்கள் மகான் பாதம் பட்டதால் இந்த காவல் நிலையம் புனிதமடைகிறது. காவலர்களே, வந்து எங்கள் மகானிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் களையப்படும். தாயே, எனது பக்தர்களாகிய சீடர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களுக்கு எதற்காக இந்த சிறைவாசம்? ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா மாசி ஆனந்தா, ஜெய் ஆனந்தா. தாயே, உங்களைத்தான் கேட்கிறேன், எதற்காக இந்த சிறைவாசம்? பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தூக்கி உள்ள போட்டிருக்கோம். நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள். அவர்கள் யாருக்கும் இடையூறு செய்யவில்லை. எனது வருகையை உலகிற்கு அறிவித்தார்கள். அது குற்றமா? அப்படியே இருந்தாலும் அவர்கள் குறை ஏதும் செய்யவில்லையே. இந்த மாசி சர்வ சக்தி படைத்த மகான் என்று உண்மையைத்தானே சொன்னார்கள். அது குற்றமா? நீ சர்வசக்தி படைத்தவன் அப்படின்னு மக்கள் வேணா நம்பியிருக்கலாம், நான் நம்பல. அப்படியா? இது போதுமா தாயே? நான் சர்வசக்தி படைத்தவன் என்று நிரூபிக்க இது போதுமா தாயே? இதெல்லாம் சித்து விளையாட்டு, கண் கட்டி வித்தை. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சிஷ்யர்கள்னு சொல்லிட்டு உன்னோட அடியாட்கள் தானே உள்ள இருக்கிறது. இல்லை தாயே, இவர்கள் சிசியர்கள், என் குழந்தைகள். அந்த மாசிக்கும் இந்த மகான் மாசிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது என்ன தெரியுமா? அந்த மாசி அடியாட்களுக்கு பணம் கொடுத்தான். ஆனால் இந்த மகான் மாசிக்கு பணம் கொடுத்துவிட்டு அடியேனாகிறார்கள் இந்த குழந்தைகள்.
அது பணமல்ல, காணிக்கை, நன்கொடை. எது எப்படியோ, ஆனா இந்த வேஷத்துக்கு ஒரு பவர் இருக்கு தெரியுமா? அது 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 இந்த வேலையே வேண்டான்னு போனவளை திரும்பி கொண்டு வந்ததே இந்த வேஷம்தான். அதைத்தான் நான் சர்வசக்தி என்கிறேன். அப்படின்னு சொல்லி நீ மக்களோட காதல்ல பூ சுத்துற. நீ யாருன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ? எல்லாரு மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் மேலதான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏய், நீ சர்வசக்தி படைச்சவன் சொல்றல, இந்த பூ, லிங்கம், விபூதி அதெல்லாம் வரவழிக்கிறதுக்கு பதிலா இந்த அரிசி, காய், பழம் அதெல்லாம் வரவழியே. 5000 10,000 கிலோலாம் வேண்டாம், ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ முடியுமா? முடியாது. ஏன்னா நீ மகானும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மிஞ்சு போனா 500 ரூபா நோட்டு ஒரு 4-5 இழுத்து போடுவேன், அதுவும் கள்ள நோட்டா இருக்கும். உங்கள் அறிவுக்கு எட்டியதை நீங்கள் பேசுகிறீர்கள். இருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். மேலதிகாரிதானே, என் ஞான திருஷ்டிக்கு எட்டியது. பேசுங்கள். எஸ் சார். மாசி ஆனந்த பக்தர்களை பிரச்சாரம் செய்ய விடாம ஏன் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கீங்க? சார் அது இல்லை சார், அவங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருந்தாங்க, அதான் அதுவும் அரெஸ்ட் பண்ணி ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? லுக், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? மாசி ஆனந்த பக்தர்களும் பொதுமக்களும் உங்க ஆக்ஷன், உங்க அரெஸ்டை கண்டிச்சு எல்லாம் சேர்ந்து ப்ரொசஷனா செக்ரட்டரியேட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த தகவல் எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. ரேகா, இது ஒரு ரிலீஜியஸ் மேட்டர். சார் இல்ல சார், அவங்க பப்ளிக் எக்ஸாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். அவங்களை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணுங்க. சார் டோன்ட் ஆர்கியூ, டூ ஆஸ் ஐ சே. எஸ் சார். எனது பக்த குழந்தைகளை விடுதலை செய்ய சொல்கிறார்களோ? இது அவனுடைய கட்டளை இல்லை, இந்த ஆண்டவனுடைய கட்டளை. கான்ஸ்டபிள் மேடம், ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். தீர்காயுஷ்மான் பவ. ஈஸ்வர் சார், நிறை தெய்வம். யாருமா நீ? ஈஸ்வர் சார் இருக்காரா? ஈஸ்வர் இருக்கட்டும், நீ யாரு? அட, ஆ? என்னம்மா இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பதில் சொல்லாம இருக்கிற. என்னப்பா? யாரோ ஒரு பொண்ணு ஈஸ்வரை பார்க்கணுங்கிறா, நீ யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஓ ஹலோ. ஹலோ மேடம். எனக்கு தெரியும்பா, இது மாலா. ஈஸ்வரோட ஆஃபீஸ்ல செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு. ஏம்மா, இதை நீயே சொல்ல வேண்டியது தானே? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம். என்னாச்சு? இனிமே எங்க வீட்ல என்னால இருக்க முடியாது. ஏன் உங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் சரி ஆகலையா? ரொம்ப சித்திரவதை பண்றாரா? என்ன அவர் அடிக்கட்டும், உதைக்கட்டும், ஏன் என்ன கொல்லட்டும், என்னால தாங்கிக்க முடியும். ஆனா என்னையும் ஈஸ்வர் சாரையும் பிரிக்க பாக்குறாரு.
புரியல. நான் இப்போ ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல இருந்து மாறி நான் வேற ஆஃபீஸ் போகணுமா? என்னை வற்புறுத்தி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ல சைன் வாங்கிட்டாரு. சரிம்மா, அதுக்கு எதுக்கு பேக்கை தூக்கிட்டு இங்க வந்த? என்னம்மா சொல்லுமா. சொல்லுங்க என்ன? என்னால ஈஸ்வர பிரிஞ்சு இருக்க முடியாது. அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, ஈஸ்வர் சாருக்கும் அப்படிதான். என் முகத்தை பார்க்காம அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இன்னும் நான் உங்களை ஏமாத்த விரும்பல. நானும் ஈஸ்வர் சாரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். தயவு செஞ்சு நீங்களும் எங்களை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ 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 ஈஸ்வரா! சார் பேசணும் சார். உங்களை நான் வர சொல்லியே. ஆமாம் சார், ஆனால் உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். யூ ஷுட் கால் மீ அப் அண்ட் இன்ஃபார்ம் மீ. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறேன். அப்புறம் பார்ப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், கமிஷனர் ஏன் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது? ரபிஷ், நான் ஏன் உங்களை அவாய்ட் பண்ணணும்? சார் இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள்னால உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். நான்சென்ஸ். எனக்கு எந்த உறுத்தலும் இல்லை. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சார் ஒரு பவர்லூம் ஃபேக்ட்ரி ஓனர் சூசைட் பண்ணிட்டார் சார். அதுக்கு காரணம் மீட்டர் வட்டி கதிரேசன் தான் சார். என்கிட்ட அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது சார். ஆனால் யாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை சார். அப்படி ஃபைல் பண்ணாலும் வேண்டான்னு தடுக்கிறாங்க சார். சரி, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பவர்லூம் ஓனர் சாகிறதுக்கு முந்தின நாள் மீட்டர் வட்டி கதிரேசன் அவரோட அடியாட்களோட போய் அவரை மிரட்டியிருக்கார். அவர் எங்கே போய் மிரட்டினாரு? அவரை நட்பு முறையில் இவர் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அவர் விருந்துக்கு போய் கலந்துருக்காரு. விருந்தெல்லாம் இல்லை சார். சார் அந்த சூசைடுக்கு காரணம் மீட்டர் வட்டி கதிரேசனோட மிரட்டல் தான் சார். தப்புங்க. தற்கொலைக்கு காரணம் மிரட்டல்லாம் கிடையாது, கள்ளக்காதல். பவர்லூம் ஃபேக்ட்ரி ஓனருக்கும் அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அதுதான் மேட்ரு. அவர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சனால இவர் செத்து போயிட்டார்.
இல்லை சார், தன்னோட சூசைடுக்கு காரணம் கதிரேசன் தான் அப்படின்னு கிளியராக சூசைட் நோட்டில் எழுதிட்டு போயிருக்கார் சார். இல்லையே, அந்த லெட்டரை நான் படித்தேன் சார். காதலி காமாட்சி அடுத்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம்னு எழுதியிருந்ததே. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அந்த கதிரேசன் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? ரேகா பாருங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பிஹேவ் யுவர் செல்ஃப். என்ன செத்து போனவன் உங்களுக்கு சொந்தக்காரனா? சார், இந்த சொந்த பந்தம் சுயநலம் அதெல்லாம் பார்த்துட்டு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது நான் இல்லை சார். ரேகா, சார் சார் வெரி வெல் சார். நான் ஏர்போர்ட் செக்யூரிட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ரூட் பந்தோபஸ்தும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். சார், அந்த பந்தோபஸ்து முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த க்ரௌட் எல்லாம் டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் ஐ டேக் சார்ஜ் சார். அப்புறம் ரிப்போர்ட் தரேன் சார். வெரி வெல் சார். ஒரு குட் ஆஃபீஸரை நாமினேட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். வெரி வெல் சார். சார் ரேகா, சார், மலேசியா மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் முரளிதரன் சென்னை வரார். அவர் மாசி ஆனந்தா பர்ணசாலைக்கு போய் அவரை தரிசிக்க விரும்புகிறார். நிதி உதவி கொடுக்குறார். அவருடைய பாதுகாப்பு முழு பொறுப்பும் உங்களுடையது. நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். என்ன சார், ஏதோ ஒரு மினிஸ்டர் வருவார், அவர் மாசி மாதிரி ஒரு ஆளோட காலில் விழுவார், அதுக்கு நான் காவல் இருக்கணுமா? இதை பாருங்க, இது ஒரு தனிப்பட்ட நபரோட நம்பிக்கை. அதை உதாசீனப்படுத்தாதீங்க. சார், ஒரு மினிஸ்டர் எப்படி தனிப்பட்ட நபர் ஆவார்? அது உங்களுக்கு தெரியாதது இல்லை சார். அவர் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவரே போய் எப்படி பண்ணாருன்னா அப்படிப்பட்டவர் உலகத்துக்கு வழிகாட்டுற ஒரு பெரிய மகானோட காலில் விழுந்து வணங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. யார் மாசி உலகத்துக்கே வழிகாட்டினாரா? ஆமாம். ஏன் நம்ம கமிஷனர் சார் கூட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவர் காலில் விழுந்தாரு. அதான் அவர் எப்போ விழுந்தாச்சு. ரேகா, வேண்டாம், சொன்னது செய்யுங்க. மலேசியன் மினிஸ்டருக்கு சரியான பாதுகாப்பு பந்தோபஸ்து கொடுங்க.